யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற போது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, ஆமென், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். ஆமென். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தித்திருக்கிறார் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில உடல் தேவைக்காக இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறீர்கள். என்ன தேவை? அடிக்கடி எனக்கு தலைவலி, அடிக்கடி எனக்கு வயிற்று வலி, அடிக்கடி எனக்கு பிசாசு பிடி, அடிக்கடி எனக்கு கஷ்டம், அடிக்கடி எனக்கு கடன் தொல்லை, அடிக்கடி வியாதி. இதுக்கு தான் இன்னைக்கு எங்க வரீங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் வரீங்க. இது யார் மாதிரி அப்படின்னா, போர்ச்சேவர்கள் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள் அல்லவா, உலக தேவை, அதற்காகத்தான் சபைக்கு வருகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் ஒரு முறை தான் கொடுப்பார். இன்னொரு முறை கொடுக்க வேண்டுமானால் அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வேதத்தை நம்புங்க. நான் எதற்காக தேவ சமூகத்தில் வருகிறேன்? இன்னைக்கு அநேகருக்கு இது புரியல. உனக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் தந்தாரா என்று கேட்டால் தந்தார். என் தேவன் அதிசயம் செய்கிறவரா? ஆம். என் தேவன் அற்புதம் செய்கிறவரா? ஆம். எப்ப? அறியப்படாத நாட்களில் நீ அறியும்படியாய் உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உனக்கு செய்து அவர் தன்வசம் இழுத்துக் கொள்வார் என் தேவன். அறிஞ்ச பிறகு எதுக்கு உனக்கு இன்னும் திரும்ப அடையாளத்தை தரணும்? நான் தான் பாஸ்டர், பாஸ்டர் தெரிஞ்ச பிறகு இனி 9 தடவை ஒன்று வந்து நான் பாஸ்டர்னு சொல்லணுமா? எந்த அப்பனாவது நான் தான் அப்பன்னு சொல்லுவானா? ஐயா சொல்லியிருக்கீங்களா ஐயா பிள்ளைகள்கிட்ட போய்? இல்லையே. ஒரு நாள் பிள்ளைகள்கிட்ட, மக்களே அப்பா வந்திருக்கு பாரு பாரு, அந்த சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தது தான். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வேலை என்னடான்னு அப்பாவை காட்டி கொடுக்கறதா வேலை? இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இன்னைக்கும் ஏன் அதிசயத்தை அற்புதத்தை தேடுற? உங்ககிட்ட சொல்லப்பட்ட காரியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகாததினால் சத்ரு உன்னிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமேயானால், உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். வாசிக்கப்பட்ட வேத பகுதி என்ன சொல்லுது? உலக கவலையினால் தேவனை அறிகிற அறிவு உன்னை விட்டு கடந்து போகுமா? யாரெல்லாம் சரீரத்திற்கு உண்டான தேவைகளை தேவ சமூகத்தில் வைக்கிறீர்களோ அவருடைய விசுவாசம் தகர்ந்து போகும். இதுதான் உண்மை. என் பிள்ளை பற்றியா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியை பற்றியா இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா அப்பாவை பற்றியா இருந்தாலும் சரி, கேட்கவே அது செய்யாதீங்க. ஏன்னா அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நீ கேட்காதப்பா, நான் தரமாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத நீ செஞ்சால் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா தருவேன் சொல்லி இருக்கிறார். புரியல, என்ன பண்ணுறது? எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும்? உலகத்துக்கு தான் புரியல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் இதுக்கு தானே வர. ஒரு அதிசயம் நடந்து விடாதா? ஒரு அற்புதம் நடந்து விடாதா? ஒரு விடுதலை கிடைத்து விடாதா? ஆனால் நான் தேவ சித்தம் செய்ய மாட்டேன். தேவன் எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். செய்யவே மாட்டார். அடிமைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். உபத்திரப்பட்டுட்டு தான் இருக்கணும். போராடிட்டு தான் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அறியாதவனுக்கு தெரியாதவனுக்கு தேவன் அடையாளம் செய்வார், அற்புதத்தை செய்வார். தெரிந்த உனக்கு எதற்கு என்று கேட்கிறேன். ஆனால் நீ இன்னும் மாம்ச பசிக்காக, சரீரத்தினுடைய தேவைக்காக, உலக கவலைக்காக தேவனை தேடுகிறாய். என்ன சொன்னாலும் செவிடங்காதுல சங்கூதுன கதை தான். அதனால தான் உனக்கு விடுதலை இல்லை. வாசிங்க யாக்கோபனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்கிறது? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். நல்லா கேட்டீங்களா வசனத்தை? உலக சிநேகிதத்தினால், உலகத்தின் மேல் உள்ள பாசத்தினால் தேவ சமூகத்தில் போய் உனக்கு வேண்டப்பட்ட, சரீரத்திற்கு வேண்டப்பட்ட தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என்னைக்காவது ஆத்துமாவுக்கு தேவையானதை கேட்டிருக்கிறாயா? அது உனக்கு என்ன தேவைன்னே தெரியலையே. யாருக்கு தெரியும் உன் ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னு? யாருக்காவது தெரியுமா? நீ ஆத்மாவுடைய தேவையை கேட்டு பாரு.
நீ கேட்பதை விட அதிகமாக கொடுப்பார் என் தேவன். நீ இன்னும் சரீர பிரகாரமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஏன்னா உன்னை உள்ள கொண்டு வந்த நேரமே உன்னுடைய சரீர பிரகாரமான காரியத்தை உனக்கு செய்து நான் தான் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்த பின்புதான் நீ உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிற. இல்லைன்னு நீ வரமாட்ட, வந்திருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் முதல் இழுப்புல இழுத்து உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். திரும்ப இன்னும் வந்து வருஷங்களான பிறகு ஆண்டவரே என்னை முதல் இழுப்பால் அற்புதத்தை கொண்டு இழுத்துக் கொள்ளும், ஆண்டவரே என்னை முதல் எழுப்பினால் அற்புத அடையாளங்களை காண்பித்து தாரும். என்ன இது? யாருடைய வேலை? இஸ்ரவேலுடைய வேலை இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய வேலை இது இல்ல. ஆமென். இது வைத்து பசிக்கு தேடுற கூட்டம். இந்த கூட்டத்திற்காக தேவன் இல்லை. அப்ப உலகத்தின் அதிபதி தான் உன்னிடத்தில் வந்து கிரியை செய்வான். ஏன்னா தேவன் என்ன சொன்னார்? முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படி நீ விசுவாசி? நம்பிக்கை இல்லை. நீ இன்னும் உலக தேவைக்காக அவருடைய பின்னாடி கடந்து போய் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறாய்.